2, 3, 4. Swaggy lady on the floor. I'm always chicken trendy, cause my body love it. Prista. Prista Premium Women's Wear. Let your body love it. முற்போக்கு பெண்ணியம் அது இதுன்னு பேசி பொண்ணை கவனிக்காம விட்டு வீணடிச்சிட்டல. நாம ஒரு உலகத்துல இருந்துகிட்டு அவங்கள மாத்தணும்னு நினைக்கிறோம். நான் என் பொண்ணை மாத்தி காட்டுறேன். அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஒரு பொண்ணும் பையனும் பைக்கில் போனாலே லவர்ஸ்ன்னு நினைக்கிறது இல்லை, திருந்துங்க. டுகே பாய், என்னோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ட்ரையாங்கிள் லவ் ஸ்டார்ட் ஆகி தீரும். பொதுமக்களுக்காக திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரில் அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த ஃபயர் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பிப்ரவரி 14 முதல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. யூடிவி நிறுவனம் படங்களை தயாரிக்கிறத ஏன் நிறுத்திட்டாங்கன்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. எந்த ஒரு தொழிலையும் தொடர்ந்து ஒருத்தர் நடத்தாமல் நிறுத்துறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த தொழிலில் அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். திரைப்பட தயாரிப்பை பொறுத்த வரைக்கும் யூடிவி நிறுவனத்துக்கு மிகப்பெரிய லாபம் ஏற்படலை. ஏன்னா அவங்க தயாரித்த பல திரைப்படங்கள் வெற்றி படங்களாக அமையலை. அதனால தான் திரைப்படங்களை தயாரிப்பதை இப்போது தற்காலிகமாக அவர் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். நடிகர் ரவி மோகனுடைய செகண்ட் இன்னிங்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. சமீபத்தில் ரவி மோகன் ஒப்புக்கொண்டிருக்கின்ற சில படங்களுடைய டீசர்களை எல்லாம் பார்க்கும்போது எல்லா திரைப்படங்களுமே நம்பிக்கை தருகின்ற படங்களாக இருக்குது. அதனால் 2வது இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ரவி மோகனுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு இன்னிங்ஸாக அமையும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஹாலிவுட்ல இருக்கிற டெஸ்ட் ஆடியன்ஸ் முறையை எங்க தமிழ்ல உருவாகிற பெரியபட்ச திரைப்படங்கள்ல பயன்படுத்தினாங்கன்னா வெற்றி விகிதம் அதிகமாகுமே. இதை இங்க இருக்கிற இயக்குநர்கள் பயன்படுத்துவாங்களான்னு சென்னையிலிருந்து மனோஜ் கேட்டிருக்காங்க. டெஸ்ட் ஆடியன்ஸ் அப்படின்றது நல்ல முறை. இதை பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியவர் தான் ஜெமினி அதிபரான எஸ் வாசன். ஜெமினி ஸ்டூடியோவில் எந்த படம் தயாரானாலும் அங்கே வேலை செய்கின்ற கடைசி ஆள் உட்பட எல்லாருக்கும் அந்த படத்தை திரையிட்டு காட்டுவார் எஸ் வாசன். அவங்க படம் பார்த்து முடித்தோடனே அவங்க கையில் ஒரு துண்டு சீட்டு தரப்படும். அந்த துண்டு சீட்டு அந்த படத்தில் என்னென்ன குறை அப்படின்றத பற்றியும் அந்த படத்தை பற்றி அவர்களுடைய விமர்சனத்தை எழுதி அந்த தேட்டருக்கு வாசலில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்டி வச்சுருப்பாங்க, அதில் போட்டுட்டு வரணும். அந்த குறிப்புகளெல்லாம் படித்து பார்த்து விட்டு பல திருத்தங்களை தங்களுடைய படங்களில் செய்தவர்கள் தான் ஜெமினி ஸ்டூடியோ நிறுவனத்தினர். ஜெமினி ஸ்டூடியோ அளவுக்கு எல்லாருக்கும் படத்தை போட்டு காட்டலைன்னாலும் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்கு தன்னுடைய படங்களை திரையிட்டு காட்டுவதை பாரதி ராஜா கூட வழக்கமாக வச்சுட்டு இருந்தார். சமீப காலமாக தான் அந்த வழக்கம் அடியோடு ஒழிந்து விட்டது. பல இயக்குநர்கள் தங்களுடைய தயாரிப்பாளர்களுக்கு படத்தை போட்டு காட்டுவதற்கே அச்சப்படுகிறார்கள். அப்படி இருக்க டெஸ்ட் ஆடியன்ஸுக்கு படத்தை போட்டு காட்ட அவங்க எங்கே ஒத்துக்குவாங்க? உடன்பிறப்பு, ராஜாவின் பார்வையிலே மாதிரியான திரைப்படங்கள்ல கதாபாத்திரங்கள் ஒரு பக்கமும் நகைச்சுவை கதாபாத்திரங்கள் ஒரு பக்கமும் கடைசி வரைக்கும் சேராமலே பயணிச்சதுக்கான காரணம் தெரிஞ்சா சொல்ல முடியுமா? இந்த பாணியில வேற ஏதாவது திரைப்படங்கள் உருவாகி இருக்கான்னு திருச்சியிலேருந்து பாலு கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவுடைய ஆரம்ப கட்டங்களில் முழு திரைப்படத்தையும் எடுத்து முடித்து விட்டு அதற்கு பின்னாலே நகைச்சுவை காட்சிகளை தனியாக படமாக்கி சேர்ப்பாங்க. இது மாதிரி பல படங்கள் நடந்திருக்கு. ஏவிஎம் நிறுவனத்தினுடைய தயாரிப்பான சகோதரி திரைப்படத்தில் கூட சந்திரபாபுடைய நகைச்சுவை காட்சிகள் படத்தினுடைய படப்பிடிப்பு முழுவதுமாக முடிவடைந்த பிறகுதான் சேர்க்கப்பட்டது. சமீப காலமாக தான் அது போன்ற வழக்கம் நம்முடைய படங்களில் இல்லை. இன்னும் சரியாக சொல்லணும்னா சமீப காலமாக நகைச்சுவை காட்சிகளையே திரைப்படங்களில் பார்க்க முடியலையே. தமிழ் சினிமா இயக்குனரான பாரதி ராஜா சார் எத்தனையோ பேரை உருவாக்கி இருக்காங்க. ஆனா அவருக்கு யாருமே இப்போ உதவலையே. ஹீரோக்கள் எல்லாம் நிஜ லைஃப்ல ஹீரோக்கள் இல்லையா? இவங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையான்னு பிரான்ஸ்ல இருந்து கந்தைய ரசிகன் கேட்டிருக்காங்க. யாருடைய உதவியும் நாடி நிற்க வேண்டிய நிலையிலே இன்றைக்கு பாரதி ராஜா இல்லை. அது மட்டும் இல்லை, யார்கிட்டையும் உதவி கேட்கவும் இல்லை. அதனால எந்த கதாநாயகரையும் நீங்க அனாவசியமாக குறை சொல்ல வேண்டாம். கார் ரேஸ் அண்ட் பத்மபூஷன் விருது பெற்றதுக்கெல்லாம் அஜித் சாருக்கு நடிகர் விஜய் வாழ்த்து தெரிவிக்கலன்னு எல்லாரும் குறை சொல்றாங்க. ஆனா உண்மையா நடிகர் விஜய் நடிகர் அஜித்துக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாங்கன்னா இவர் அஜித் சார் சைட்ல இருக்கிற ஓட்ஸுக்காக தான் இதை பண்றாருன்னு அப்பயும் குறை தான் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு கேஜிஎஃப்ல இருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. பிரபலமானவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எதை பண்ணாலும் அதை பற்றி விமர்சனங்கள் எழத்தான் செய்யும். இதையெல்லாம் அவ்வளவு எளிதிலே மாற்றிவிட முடியாது. நடிகர் விஷாலை வச்சு இயக்குனர் சுந்தர்சி இயக்குற அடுத்த திரைப்படத்துல நடிகர் வடிவேலு இருப்பாரா அல்லது நடிகர் சந்தானம் இருப்பாரான்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. அடுத்து தன்னுடைய இயக்கத்திலே விஷால் நடிக்க இருக்கின்ற படத்தினுடைய கதையே இன்னும் சுந்தர்சி எழுதி முடிக்கல. இப்பதான் அந்த கதை விவாதத்துக்காக வெளியூர் சென்றிருப்பதாக தகவல். முதல்ல அவர் கதையை எழுதி முடிக்கட்டும். அதற்கு பின்னால தான் அந்த படத்துல வடிவேல் நடிக்க வாய்ப்பு இருக்கா அல்லது சந்தானம் நடிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்றது
தெரிய வரும். குறைந்த பட்ஜெட் படங்களை விட ஒரு பெரிய பட்ஜெட் திரைப்படம் நல்ல திரைப்படமா அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு வில்லியனூர்ல இருந்து அரவிந்தர் லோச்சன் கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படம் நல்ல படமாக அமையணும்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தினுடைய கதையும் திரைக்கதையும் தானே தவிர அந்த படத்தினுடைய பட்ஜெட் இல்லை. சார், நீங்க பிறந்த வேலூர் மாவட்டத்துல தான் தமிழகத்திலேயே தமிழ் கடவுளான முருகனுடைய அதிக கோவில்கள் இருக்க இடம். அண்ட் இந்த இடத்துல நீங்க அதிகமா போயிட்டு வந்த முருகன் கோவில் இதுன்னு திருச்சியில இருந்து பாலு கேட்டிருக்காங்க. நான் வேலூரில் இருந்த காலகட்டத்தில் நான் அதிகமாக சென்ற முருகன் கோயில்னா அது காங்கேயநல்லூரில் இருக்கின்ற முருகர் கோயில் தான். தமிழ் படத்தை இயக்குனர் CS அமுதன் இப்போ என்ன பண்றாருன்னு பாலக்கோட்ல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. CS அமுதன் அடுத்து தமிழ் படம் 3 உருவாக்குகின்ற பணியிலே இப்போது தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார். உங்களுடைய நண்பரான வல்லபன் சார் இயக்குன தைப்பொங்கல் திரைப்படத்தை பார்த்திருப்பீங்க. மௌனராகம் திரைப்படம் இந்த படத்தினுடைய இன்ஸ்பிரேஷன் நான் நினைக்கிறேன். இதை பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சென்னையில இருந்து பாலாஜி கேட்டிருக்காங்க. தைப்பொங்கல் படத்தினுடைய கதை வேறு, மௌனராகம் படத்தினுடைய கதை வேறு. அப்படி இருக்க இந்த 2 படத்தையும் ஒப்பிட்டு நீங்கள் ஒரு கேள்வி எப்படி எழுப்பியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. விளம்பர படங்கள்ல நடிக்கிற இசையமைப்பாளர் அனிருத் ஏன் திரைப்படங்கள்ல நடிக்கிறது இல்ல, அவர் திரைப்படங்கள்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு மதுரையிலிருந்து விக்கி கேட்டிருக்காங்க. அனிருத் திரைப்படங்கள் நடிப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப அனிருத் ஒரு பரபரப்பான இசையமைப்பாளராக இருக்கிறார். அதனால படங்களில் நடிக்கிறதுக்கு அவருக்கு அவகாசம் இல்லை. அதன் காரணமாகத்தான் அவர் இப்போ படங்களில் நடிக்கலை அப்படின்றது என்னுடைய எண்ணம். நடிகர் சந்தானத்தை ஹீரோவா வச்சு இயக்குனர் சுந்தர் சி சார் படம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு சாலிகிராமம்ல இருந்து பட்டுராஜன் கேட்டிருக்காங்க. ஏன் இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சுந்தர் சியை பொறுத்தவரையிலே நகைச்சுவை படங்கள் எடுப்பதிலும் நகைச்சுவை கலந்த படங்கள் எடுப்பதிலும் மிகச்சிறந்த திறமைசாலி அவர். அதனால் நிச்சயமாக சந்தானம் கதனா நடிக்கிற ஒரு படத்தை அவர் இயக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பூவே உனக்காக, சீதனம் ஆகிய திரைப்படங்கள்ல நடிகை சங்கீதாவுடைய நடிப்பு நகைச்சுவை கலந்து ரொம்பவும் அருமையா இருக்கும். சமீபத்துல அவங்க பேட்டி ஒன்னத்துல அவங்க நடிக்க ஆர்வம் இருக்க மாதிரி பேசியிருந்தாங்க. அவங்க ஏதாவது படத்துல கமிட் ஆகியிருக்காங்க இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. சங்கீதா ஒரு அற்புதமான நடிகை. மீண்டும் திரைப்படம் நடிக்கின்ற ஆர்வம் சங்கீதாவுக்கு இருந்தால் நிச்சயமாக இப்போதுள்ள எல்லா இயக்குனரும் அவரை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நடிகர் ராதா ரவி சார் கிட்ட பூவே செம்பூவே பாட்டுக்குள்ள நீங்க எப்படி நுழைஞ்சீங்க, அந்த ஷூட்டிங் அப்போ ஏற்பட்ட அனுபவத்தை பத்தி நீங்க சாய்வு சித்ரால கேட்டு தெரிஞ்சிருக்கீங்களா, அப்படி இல்லைன்னா கேட்டு சொல்ல முடியுமான்னு வில்லியனூர்ல இருந்து அரவிந்தர் லோச்சன் கேட்டிருக்காங்க. ராதா ரவி பாடல் காட்சிகளில் நடித்ததே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த பூவே செம்பூவே என்ற பாடல் இருக்க அது ராதாரவிக்கு மிகவும் வித்தியாசமான ஒரு பாடல் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாடல் காட்சியில் நான் நடிப்பேன் அப்படின்னு நினச்சி கூட பார்த்ததில்லை. அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக எனக்கு இருந்தது என்பதை பற்றி பல முறை என்னிடம் குறிப்பிட்டிருக்கிறார் ராதாரவி. நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம். நடிகர் விஷாலுக்கும் நடிகை அபிநயாவுக்கும் விரைவில் திருமணம் நடக்க இருக்கான்னு KGF இருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. பள்ளியில் படிக்கின்ற காலத்திலிருந்தே சக மாணவர் ஒருவரை நான் காதலித்துக் கொண்டிருக்கிறேன், அவரைத்தான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன் என்று அபிநயா சமீபத்தில் கூட ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதற்கு பின்னாலே இப்படி ஒரு கேள்வி நீங்க கேட்கறது நியாயமா? ஐஸ்வர்யா ராய்க்கும் அபிஷேக் பச்சனுக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு. விரைவில் விவாகரத்து ஆக இருக்குன்னு பல்வேறு தகவல்களை சமூக வலைத்தளங்களை பார்க்க முடியுது. ஆனா இதை பத்தி அமிதாப் பச்சன் சார் உட்பட யாருமே மறுப்பு தெரிவிக்கலையே. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு திருநெல்வேலியிலிருந்து மணிகண்டன் கேட்டிருக்காங்க. அபிஷேக் பச்சன் ஐஸ்வர்யா ராய் உறவு சீராகத்தான் இருக்கிறது என்பதை பலமுறை அவர்கள் வெவ்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் உணர்த்தி விட்டார்கள். அதற்கு பின்னால் இது போன்ற வதந்தி வர்றதை அவங்களால தடுக்க முடியல. திரும்ப திரும்ப இதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு தான் அவங்க பதில் சொல்றதை நிறுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். சார், தமிழ் சினிமால ஒரு வருஷத்துக்கு 220 திரைப்படங்கள் வருது. அண்ட் இந்தியாவில் மட்டும் 100 திரைப்படங்கள் வெளியில வருது. ஆனா இசையமைப்பாளர்கள் இளையராஜா, AR ரஹ்மான், ஷான் ரோல்டன் உட்பட எல்லாருமே ஆர்கெஸ்ட்ரா ரெக்கார்டிங்னா லண்டன்ல இருக்க ஆபே ஸ்டுடியோக்கு தான் போறாங்க. நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ உருவாக்க பணத்தை தவிர வேற என்னெல்லாம் தேவைப்படும்னு வில்லியனூர்ல இருந்து அரவிந்தர் லோச்சன் கேட்டிருக்காங்க. இளையராஜா, AR ரஹ்மான், அனிருத் போன்ற பல இசையமைப்பாளர்கள் லண்டன்லே உள்ள ஒலிப்பதிவு கூடத்தை தேடி செல்கிறார் என்றால் அதுக்கு காரணம் அந்த ஒலிப்பதிவு கூடம் மட்டும் இல்லை, லண்டன்லே உள்ள இசைக்கலைஞருடைய திறமையும் அதற்கு இன்னொரு முக்கியமான காரணம். அடுத்து இன்று ஒரு தகவல். சீதாலட்சுமி ஆர்ட் பிலிம்ஸ் என்ற நிறுவனத்தின் சார்பில் நானும் என்னுடைய சகோதரான சித்ரா ராமும் இணைந்து தயாரித்த ஜல்லிக்கட்டு படத்தினுடைய படப்பிடிப்பின் போது அந்த படத்தினுடைய கதாநாயகனான சிவாஜி கணேசனோடு பல சுவையான அனுபவங்கள் ஏற்பட்டன எனக்கு. அதில் ஒரு அனுபவத்தை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். ஜல்லிக்கட்டு படத்தினுடைய 100வது நாள் விழாவிலே பங்கேற்றது மட்டுமின்றி அந்த படத்திலே பணியாற்றிய பல கலைஞர்களுக்கு தன்னுடைய கையால் ஷீல்டுகளை வழங்கி அந்த விழாவை சிறப்பித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அந்த விழாவுக்கான அழைப்பதை அச்சடிக்கும் போது முதல் பக்கம் எம்ஜிஆர் படம் வர்ற மாதிரியும், அடுத்த பக்கத்திலே சிவாஜி, அதுக்கு அடுத்த பக்கத்திலே சத்யராஜ் என்று அந்த அழைப்பதை அச்சிட்டிருந்தோம்.
அந்த விழாவுக்கான அழைப்பதை சிவாஜிகிட்ட கொடுக்க நான் சென்றபோது முதல்ல சிவாஜி படம் வர்ற மாதிரியும் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் படம் வர்ற மாதிரியும் மடித்து சிவாஜிக்கிட்ட நான் அந்த அழைப்பதை கொடுத்தேன். அந்த அழைப்பதை வாங்க படித்து பார்த்தார் சிவாஜி. படித்து பார்த்துட்டு என்கிட்ட திருப்பி கொடுக்கும்போது அந்த அழைப்பதை எப்படி ஒரிஜினலாக டிசைன் பண்ணப்பட்டிருந்ததோ அது மாதிரி மேலே எம்ஜிஆர் படம் வர்ற மாதிரி மடித்து என்கிட்ட அவர் கொடுத்தார். என் மனசையும் காயப்படுத்தாமல் நான் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் என்று சிவாஜி சொல்லாமல் சொன்ன அந்த செய்தி இருக்க அது இன்று வரையிலே என் மனதிலே நிற்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். 100 மடங்கு உண்மை. சிவாஜி போன்று பழகுவதற்கு இனிமையான எளிமையான ஒரு மனிதரை இந்த திரையுலகம் இனி சந்திக்க போவதில்லை என்பது. விஜயகாந்த் உங்களுக்கு எப்படிப்பட்ட நட்பு இருந்தது? இப்போ அப்போல்லாம் ஜூஸ் பிழிஞ்சு குடிப்பாங்க, அதில் இருந்து எடுத்து அடிப்பார் ஒருத்தர். அப்புறம் ஏதாவது ஒரு ஷூட்டிங்கில் ப்ராப்ளம்னா முதல்ல வேட்டி மடிச்சு குட்டிட்டு இறங்கி நிற்பார். அது வந்து கண் கூட நானே பார்த்துருக்கேன். ஊட்டியில் ஒரு ஷூட்டிங்கு. இவங்களோட பழகின மாதிரி விஜயோடும் ஆரம்ப காலத்துலேருந்தே நீ பழகிருக்கீங்க. ஆமாம். அவர்கிட்ட வந்து ஒரு பயங்கரமான புடிவாதம் இருக்குது. சில பேர் டக்குன்னு பேசிடுவாங்க, இதெல்லாம் பண்ணிடுவாங்க. அவர் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். ஆனால் நினச்சதை எப்படியாவது சாதிக்கணும்னு நினைப்பார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.